ஓகே, இப்போது ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது வரைக்கும் பண்ண ஒர்க்கை நம்ம பிஎன்ஜி ஃபைலாக சேவ் பண்ண போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த பேக்ரவுண்ட் லேயர் தேவையில்லை. சரி, முதல்ல என்ன பண்ணுறேன்னா, இந்த 3 ஃபைனல் ரேஞ்ச் வந்ததுனால இது 3 செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் G ப்ரெஸ் பண்ணுறேன். குரூப், இதுக்கு பேர் லோகோன்னு கொடுத்துக்கிறேன். எக்ஸலண்ட். இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மூவ் டூவில் செலக்ட் பண்ணோன்னா இதை சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பேக்ரவுண்டுக்கு இந்த லோகோ என்ன ஆயிடுச்சு, சென்டர் ஆயிடுச்சு. ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் ஓகே இப்போது இந்த ஏரியாலாம் இருக்குது, இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறோன்னா, இதை ட்ரிம் பண்ணிக்கலாம். இமேஜ் ட்ரிம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிம் ஆயிடுச்சு. ரைட். இப்போது இந்த கீழே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லை. அதனால் என்ன பண்ணுறேன், க்ராப் பண்ணுறேன். க்ராப் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துடுறேன். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுச்சு. சரி, இப்போது இதுதான் நம்மளுடைய லோகோ. இந்த லோகோனுடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இமேஜில் இமேஜ் சைஸ் இப்போ பாருங்கள் 545 இருக்குது. 545ங்கிறது உண்மையாலுமே ரொம்ப கம்மியான சைஸாக இருக்குது. மறுபடியும் இதை என்ன பண்ணுறேன்னா, விட்த்து வந்து 10ன்னு மாற்றுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டு பெருசாகுது. இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ என்னாச்சு அப்படின்னா, இந்த இமேஜ் நமக்கு நல்ல பெருசாகிடுச்சு. நம்ம இந்த லோகோ வந்து ஃபுல் எஃபெக்டோடு நமக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஹை ரெசல்யூஷனில் சேவ் பண்ணணும். அதனால் என்ன பண்ணோம், ஒர்க்கை முடிச்சுட்டு இமேஜ் சைஸ் ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணோம். ட்ரிம் பண்ணிவிட்டு இமேஜ் சைஸ்க்கு வந்துட்டு விட்த் ஹைட்டை ஏதாவது ஒன்று மட்டும் ஆல்ட்ரு பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் கரஸ்பாண்டிங்காக நமக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோவோடு இது பெருசாகும். இது பண்ணிவிட்டு இப்போது இதை சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணுறதுக்கு சேவ் பண்ண என்ன பண்ணுறோன்னா, கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் எஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் எஸ். அதில் இங்கே பிஎன்ஜியாக செலக்ட் பண்ணுறோம். ஏன்னா இது டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு வேணுங்கிறதுனால பிஎன்ஜியாக செலக்ட் பண்ணுறோம். சேவ் கொடுக்குறோம். இப்போது ட்ரைனிங் சோர்ஸ் ஃபைல்ஸில் இப்போது இது என்ன ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டரில் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணியாச்சு. இந்த ஃபைலையும் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சேவ் பண்ண இமேஜை பார்க்கலாம். பாருங்கள், இது ஃபோட்டோஷாப் ஃபைலு, இது நம்மளுடைய லோகோ ஃபைல். இப்போ இது டபுள் கிளிக் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிடுச்சு. ஓகே, ரைட். இப்போது இந்த ஸ்டெப்பை நீங்கள் முடிங்க. ஸோ ட்ரிம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இமேஜ் சைஸில் போய் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் எஸ் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் ஆஸ் வரும். அங்கே பிஎன்ஜியில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ரைட். இது வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, எப்படியும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ஒவ்வொன்றா நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அப்படி எடுக்கலைன்னா மறுபடியும் ஒரு முறை பாருங்கள். என்னென்ன பண்ணினோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இவ்வளோ நேரம் பண்ண விஷயத்தை என்ன பண்ணணுன்னா, பார்க்காம ஒரு முறையோ இல்லை 2 முறையோ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுற மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுறதுங்கிற யோசனையெல்லாம் வேண்டாம். என்ன ஸ்டெப்பில் பண்ணினமோ அதை அப்படியே திரும்ப பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் பண்ண வேண்டிய இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்கள்.
ஓரளவுக்கு இந்த அக்யூரேசியில் இந்த ரிசல்ட் கிடைச்சதுன்னா ஓகே, இல்லைன்னா இன்னொரு முறை ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. போக 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 உங்களுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணுன்றதை கண்டிப்பாக அது நல்லபடியாக முடிவெடுத்து உங்களுக்கு அட்டகாசமாக கைட் பண்ணும். ஆல் தி பெஸ்ட். இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட் வாங்க. தேங்க்யூ.